நண்பா, வெல்கம் டு ஆடி சினிமா. இன்னைக்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல வெளியாக ரெவல்யூஷன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்தை வந்து நம்ம ட்ரெயின் டு புசன் படம் எடுத்தார்ல டாங்லியை வச்சு, அவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பார்த்துருவோம். நம்ம படத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பாஸ்டரா இருக்காப்புல. அவர் பாஸ்டரா இருக்கிற சர்ச்சுக்கு ஒரு சைக்கோ கொலைகாரன் வர்றான். அவன் வந்துட்டு போற அதே நேரத்துல அங்க வந்துட்டு போன ஒரு பொண்ணும் காணாம போயிடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் டிடெக்டிவும் நம்ம ஹீரோ பாஸ்டரும் சேர்ந்து அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இதெல்லாம் சொல்றதுதான் இந்த படத்தோட சிம்பிள் லைனு. ஆனா இந்த படத்தை எடுத்த விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா அருமையா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா படத்துல வர்ற பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், சினிமண்டோகிராஃபியா இருக்கட்டும், எல்லாமே தரமா இருந்துச்சு. இன்னொன்னு இந்த படத்துல இந்த நைட் ஷேடிங்ல வரும்போது கடவுளுக்கும் சாத்தானுக்கும் உள்ள முடிக்க ஒரு ஒரு மாதிரி பிளிங்க் ஆகி ஒரு கிராபிக்ஸ்ல காமிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்துல நம்ம ஹீரோயினோட இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் பூராமே தரமா எடுத்து வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எங்கேயுமே நமக்கு லேக் ஆகல படம். பெருவிருந்து தான் பொறாப்புல இருந்துச்சு. சில சீன்ஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்றாப்புல இருந்தாலுமே இது ஒன் டைம் பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான படம் தாங்க. படத்துல அடல்ட் கண்ட்லாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோடய பார்க்கலாம். கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கறதுக்கு இந்த படம் ஒரு ஒர்த்தான படம் தான். இந்த படம் உங்களுக்கு இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. படத்துல அந்த சைக்கோ வர சீன்ஸு, அந்த பாதகம் சைக்கோக்கு உண்டான சீன்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.